வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மகாராஜா படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. இந்த மகாராஜா திரைப்படம் ஜூன் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 16 நாள் ஆகுது. இந்த மகாராஜா திரைப்படம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய திரைப்பயணத்தில் இது 50வது படம். இந்த படம் இன்னி வரைக்கும் உலகம் முழுவதும் 97 கோடி வசூல் சாதனையை இந்த மகாராஜா படம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மகாராஜா படம் 100 கோடி வசூல் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 50வது படமான மகாராஜா படம் விஜய் சேதுபதி அவர்களுடைய கேரியரையே தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக விஜய் சேதுபதி அவர்களுடைய திரைப்படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு பேசப்படலை. தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்கள் பெரிய நடிகர்கள் படத்தில் என்னைக்கு அவர் வில்லனா நடிக்க ஆரம்பித்தாரோ அதிலிருந்து ஹீரோவாக நடித்தா அந்த படத்துக்கு இனிமேல் தேட்டரில் கூட்டம் வராது அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. இதை நான் சொல்லலைங்க. மகாராஜா திரைப்படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே இதை சொல்லியிருக்காரு. இந்த படம் வெற்றி அடைந்ததற்கு மூல காரணங்கள் இயக்குனர் நிதலன் சுவாமிநாதன் அவர்களின் டைரக்ஷன், படத்தை பார்க்குற ஆடியன்ஸை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பு. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அவங்களுடைய கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுக்கு 50வது படம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மகாராஜா படம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற மகாராஜா படத்தோட வசூல் அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.